என்ன தான் பார்த்து பார்த்து ரவையை வச்சு நம்ம வந்து கேசரி உப்புமா கிச்சடின்னு பார்த்து பார்த்து கிண்டினாலும் ஒரு சில டைமில் தண்ணி வந்து கூட போயிடும், இல்லைன்னா பத்தாமல் போயிடும், இல்லைன்னா களியாக போயிடும், இல்லைன்னா சாஃப்டாக இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் சூப்பராக உதிரி உதிரியாக சாஃப்டாக அருமையான கிச்சடி வந்து கல்யாண வீட்டில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. அதே டேஸ்ட்டில், அதே பக்குவத்தில், அதே சுவை மாறாமல் நம்ம வந்து செய்ய போகிறோம். வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் ரவா உப்புமானா ஓடி ஒளிஞ்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒளியாமல் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி பக்குவத்தில் நம்ம வந்து செய்ய போகிறோம். இப்போது இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து கடாயை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நெய் வந்து நல்லா உருகுனதுக்கப்புறம் இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துருக்கேன். நம்ம வந்து கேசரிக்கு எடுக்கிற ரவை தாங்க. ரவையை சேர்த்துட்டு கேஸை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கிட்டே இதே மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், ரவை வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. நம்ம வந்து நெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த இதே தெரியாத அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து நம்ம அதே கடாயை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகை போட்டு பொரிய விடணும். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த கிச்சடிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமான கலர் வர தேவையில்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 5 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பெரிய கேரட்டு, ஒரு கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 5 பீன்ஸ் வந்து நல்லா கழுவிட்டு இது போல் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, இது போல் நம்மக்கிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். எனக்கிட்ட வந்து கேரட்டு பீன்ஸ் இருந்துச்சு, நான் வந்து செய்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து மல்லித்தலை சேர்க்குறேன். இந்த கிச்சடிக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேருங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. ரவாவுக்கு வந்து உப்பு வந்து அதிகமாக எடுக்காது, ரொம்ப கவனமாக பார்த்து சேருங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நல்லா வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி நல்லா அந்த கேரட்டு பீன்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம எந்த கப்பால், இதை தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே, எந்த கப்பில் நம்ம வந்து ரவையை அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் 2.5 கப்பு அளவுக்கு வந்து தண்ணி சேருங்க. கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வந்து ரவாவில் வந்து கேசரி செஞ்சாலும் சரி, உப்புமா செஞ்சாலும் சரி, இது போல் கிச்சடி செஞ்சாலும் சரி, கண்ணை மூடிக்கிட்டு செய்யலாம். மறுபடியும் சொல்கிறேங்க, 1 கப் அளவுக்கு வந்து ரவை எடுத்தோம்னா 2.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும். இந்த காய்கறிகளுக்காகலாம் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை, ரவாவுக்கு மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். இப்போது நல்லா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு வந்து ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு சைடு வந்து நம்ம அப்படியே கொட்டணும், ஒரு சைடு வந்து கை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா டக்குன்னு வந்து அடிப்பிடிச்சு கீழே வந்து அப்படியே போய் உட்காந்துக்கும். இது போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கேஸ் வந்து மீடியமில் தான் இருக்கணும். இதை நான் வந்து மறுபடியும் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, புதுசாக கொடுத்தன பண்ணுறவங்களுக்கு ரவாவில் வந்து கேசரி கிண்டினாலும் சரி, உப்புமா கிச்சடி இது மாதிரி கிண்டுறதுக்கு பக்குவம் வந்து வராதுங்க. பெரியவங்களுக்கு மட்டும்தான் பக்குவம் வரும், சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். இது போல் நம்ம வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும். கேஸ் வந்து மறுபடியும் சொல்கிறேன், சிம்மில் வச்சுக்கிட்டே இது போல் நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து தண்ணி கூடுதலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அது வெந்து வரையில் நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த சமயத்தில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்க்குறேன். மறுபடியும் கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அப்படியே உதிரி உதிரியாக இருக்குங்க. அதே சமயத்தில் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது.
நம்ம வந்து எந்த சைடு திருப்பினாலும் அப்படியே திரும்பணுங்க, அப்படியே ஒட்டிக்கக்கூடாது களி மாதிரி. இப்படி நல்லா சட்டியில் ஒட்டாமல் அப்படி திரும்ப திரும்ப இப்படி கிண்டி கிண்டி விடுறதுக்கு அப்படியே நல்லா எல்லா சைடும் அப்படி திரும்பி வரணும். அதுதாங்க ரவாவுடைய பக்குவம். இப்போது நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்குங்க. இப்போது நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிடுங்க. அப்படியே வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகும். அவ்வளோவுக்கு சாஃப்டாக இருக்கும், பஞ்சு போல் இருக்கும். இது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. அவ்வளோதான், வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எடுத்து இது கூட தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிடலாம். நான் பாருங்கள் கரண்டியில் எடுக்கிறேன். எடுத்து மறுபடியும் ஒரு பிளேட்டுக்கு போடுறேன் பாருங்கள். அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள். இது தாங்க பக்குவம். ரவாவில் எப்பவும் போல் நம்ம வந்து உப்புமா செய்யாமல் இது போல் காய்கறிகள் சேர்த்து நீங்கள் வந்து ரவாவில் வந்து கிச்சடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. நீங்கள் வந்து லஞ்சுக்கு கூட நீங்கள் கட்டி கொடுத்து விடலாம். ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சூப்பராக நல்லா வலித்து சாப்பிட்ருவாங்க. இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.